கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய திட்டம் பண்ணினாரோ அதை தான் தம்முடைய வாயின் வார்த்தைகளாக வசனங்களாக நம்மிடத்திலே சொல்லுகிறார். எதை சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்ற போதுமானவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எதை திட்டம் பண்ணினாரோ அதையெல்லாம் அவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். அவர் படைத்த எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாமும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவ கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஒரு திட்டத்தை வைத்திருப்போம். அவைகளை எல்லாம் குலைத்து போட்டு தேவ திட்டத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் உட்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய திட்டமெல்லாம் நம்முடைய கண்களுக்கு எட்டிய தூரம் வரை தான் நாம் திட்டமிட முடியும். ஆனால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் பார்த்து அவர் திட்டமிடுகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னதை செய்து முடிக்கவும் அவர் போதுமானவர். ஆகவேதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லுகிறார். நம்முடைய வழிகளையும் நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும் மிகவும் பெரியது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அத்தனை உயர்வானது என்று ஏசாயா 55 நாம் வாசிக்கிறோம். ஆகவே தெய்வ திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இங்கு 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து அதை கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே தேவன் சொல்லுகிறார், நீ என் நாமத்திற்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன் என்று சொன்ன உடனே அவன் தெய்வ திட்டத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கிறவனாக இருந்தான். தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து சொல்கிறார், கர்த்தர் உன் இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீர் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லிவிட்டு தேவன் தனக்கு தந்த அந்த ஆலயத்தின் மாதிரியை அவனுக்கு கொடுக்கிறார். ஆவியினாலே தெய்வ கரத்தினாலே எனக்கு இது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தன்னுடைய குமாரனுக்கு தெய்வ திட்டத்தை அங்கு கடத்துவதை நாம் பார்க்கலாம். இங்கு 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் என் சிறுமையிலேயே கர்த்தருடைய ஆலயத்திற்காக வெள்ளி, பொன், திரளான வெண்கலம், மரங்கள் இவைகளை எல்லாவற்றையும் சவதரித்து வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதை நாம் வாசித்து பார்க்கலாம். அவன் தான் செய்து வைத்ததையும் நீ என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ இந்த ஆலயத்தை கட்டுவது தேவனை நீர் தேடுகிறதையும் விட்டுவிடக்கூடாது என்பதை அங்கு சொல்லிக் கொடுக்கிறான். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? தெய்வ திட்டத்தை, தெய்வ நோக்கத்தை புரிந்து கொள்ளும் விதமாக நாம் கடத்துகிறோமா? தெய்வ திட்டத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தெய்வ திட்டத்தை, தரிசனங்களை பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் நிச்சயமாகவே அதை அனுபவிப்பார்கள். ஆகவே தெய்வ திட்டம் என்ன என்பதை நாம் காட்டி கொடுக்கிறவர்களாய், தெய்வ சித்தத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் நிற்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அவர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அவர் நமக்கென்று திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே எதை நிறைவேற்ற வேண்டும், எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று திட்டம் பண்ணினீரோ அதை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர் செய்யும்படியாய் உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.